மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உளமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் பொழுது புலரும்போது நல்ல வாசகங்களை பயன்படுத்தி வாழ்க்கையிலே நிச்சயமாக வெற்றி பெறுவேன், மேன்மை பெறுவேன், நாளுக்கு நாள் முன்பிருந்ததை விட முன்னேறிக்கொண்டே வருகிறேன் என்று சொல்லிவிட்டு படுக்கையிலிருந்து எழுந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே வாசகத்தை 5 முறை பயன்படுத்துங்கள். உதாரணமாக, பொருளாதாரத்திலே முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமென்றால் ஐ எம் ரிச், ஐ எம் ரிச், ஐ எம் ரிச், ஐ எம் ரிச், ஐ எம் ரிச். அதை 5 தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்காந்து அதை நடந்துட்டா மாதிரி நினைக்கணும். உடல் ரீதியாக ஆரோக்கியம் பெறணும், ஐ எம் ஹெல்த்தி, ஐ எம் ஹேல் அண்ட் ஹெல்த்தி. அந்த மாதிரி ஒரு 5 தடவை சொல்லிவிட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காந்து தசை நார்கள்லாம் பலம் பெறுற மாதிரி, 76,000 நாடி நரம்புகளும் பலம் பெறுற மாதிரி, சிந்தனையிலே தெளிவு, உறுதி, நுட்பம், சக்தி இவையெல்லாம் அதிகரிக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டு செய்யுங்க. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம நியூரோ பாத்வே அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வேத காலத்து ரிஷிமார்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த நியூரோ பாத்வே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்ற ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் எதை அடிக்கடி எந்த வேர்டை அட்டர் பண்ணுறீங்களோ அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி மூளையில் உள்ள பாதை உருவாகும். ஒருவித பாதை உருவாகி அது பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணிடும். நம்மளை பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு வாய் விட்டு சொல்லணும், அதுக்கப்புறம் அதை மனக்கண் மூலமாக அதை காண வேண்டும். அதை நீங்கள் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எந்த விஷயத்தில் நம்முடைய எண்ணம் அடிக்கடி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை முதல்ல கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சு அதை சீர் செய்ய வேண்டும். அதை சீர் செய்வது என்றால் என்ன என்றால், இந்த விஷயம் ஒரு ஆசை உருவாகிறது, இந்த நிகழ்ச்சி, இந்த விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ நேரத்துக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். சில சந்தோஷம் 10 நிமிஷம் இருக்கும், 10 மினிட்ஸ் இருக்கும். சில இது 10 நாட்கள் இருக்கும், சில இது 10 மாதங்கள் இருக்கும், சிலது 10 வருடங்கள் இருக்கும், சிலது ஆயுள் பரியந்தம் இருக்கும். இதில் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாருமே 10 நிமிஷம் சந்தோஷத்துக்கு தான் எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். 10 நிமிஷமோ அதிகபட்சம் 10 நாட்கள், அதுக்கு மேலே பெருசாக ஆழமாக போய் பார்க்குறதில்ல. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு அமைதியாக சத்தம் இல்லாத நேரத்தில் சிந்தை தெளிவு பெறும். நீங்கள் உள்ளுக்குள்ளே இரைச்சல், வெளியில் இரைச்சல் இல்லாமல் இருக்கணும், உள்ளேயும் இரைச்சல் இல்லாமல் இருக்கணும். அப்போ அறிவு மேம்படும். அப்படி அறிவு மேம்படும் போது நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இந்த உலகத்திலேருந்து எதிர்பார்க்குறோமா நிறைய விஷயத்தை, இந்த உலகத்துக்கு நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். இந்த உலகத்திலிருந்து எதிர்பார்ப்பவர்கள் அவங்க கம்ஃபர்ட் ஜோனில் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. இந்த உலகத்திலிருந்து எதிர்பார்ப்பவர்கள், உதாரணமாக ராமு, ராஜு அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அந்த ராமு என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் கேலி பேசிக்கொண்டு, தனக்கு யாருமே உதவி செய்யலை அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு, எல்லாருடைய நடவடிக்கையையும் குறை கூறிக்கொண்டு இருக்கின்றார். ராஜு என்ன பண்ணுறாரு, தனிமையில் உட்காந்து யோசிக்கிறார். இந்த வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் இந்த உலகத்திற்கு நம்முடைய பங்களிப்பு என்ன? நாம் ஒவ்வொரு நாளும் டெவலப் ஆகிக்கிட்டே வரோமா, இல்லை 5 வருஷத்துக்கு இன்னும் முன்னாடி இருந்த மாதிரி தான் இருக்கோமா? சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு டெவலப் ஆகிருக்கோமா? இன்னும் அடுத்த ஆண்டு நம்ம செய்ய வேண்டிய வேலைகள், அடுத்த ஆண்டுக்குள்ளே முடிக்க வேண்டிய வேலைகள் என்ன இருக்குது? அடுத்த 5 ஆண்டுகளில் எதை நம்ம உருவாக்க இருக்கிறோம் அப்படின்ற பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கார். நியூரோ பாத்வே உருவாகுது. நியூரோ பாத்வே உருவாகி அவர் ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குறாரு. நல்ல நண்பர்கள்லாம் சேர்றாங்க. அவருடைய பள்ளி வாழ்க்கையில், கல்லூரி வாழ்க்கையில் உள்ள நண்பர்கள்லாம் சேர்றாங்க. அவருடைய தொண்டு உள்ளத்தை பார்த்து எல்லாருமே சேர்ந்து அவரை ஊக்குவிக்கிறதுக்காக ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அவர் மூலமாக பல நல்ல காரியங்கள், நிறைய குழந்தைகளை படிக்க வைக்கிறாரு, நிறைய முதியோர்களுக்கு நற்காரியங்கள் பண்ணுறாரு, அன்னதானம் பண்ணுறாரு. இப்படி அவருடைய வாழ்க்கை லிமிட்லெஸ் பவர் அவருக்குள்ளே இருக்கிறது வெளிப்படுது. இதை தான் நவீன விஞ்ஞானம் என்ன சொல்கிறது, மனோதத்துவ விஞ்ஞானம்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எதை சாதிச்சிருந்தாலும் சரி, அதை விட பல மடங்கு ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்குது. சாதிக்காமல் இருக்கிறவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஆற்றலை அப்படியே வச்சுருந்து உள்ளே வச்சுருந்துட்டு மண்ணோடு மண்ணாகி விடுகிறார்கள்.
அவங்க ஆற்றல் கடைசி காலம் வரையும் வெளிப்படலை. அப்படி வெளிப்படாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது வெளியிலேருந்து எதிர்பார்ப்பு, எனக்கு மற்றவங்க எப்படி நடந்துக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நாம் மற்றவங்களுக்கு என்ன நல்லது செய்யலாம், உடல் அளவில், மனதளவில், பேச்சளவில், செயலில், நம்ம பொருளில் எப்படி அதை வச்சு நம்ம நல்லது பண்ணலாம் அப்படி யோசிங்க. அப்படி யோசிக்கும்போது உங்களுக்கு ஒரு புது பாதை புலப்படும். அப்படி ஒரு புது பாதை புலப்பட்டு நீங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஒரு தன்னிறைவு ஏற்பட ஆரம்பிக்கும். நம்ம நிறைய நம்ம அது வேணும் இது வேணும்னு எதிர்பார்த்து சேர்க்குறதால நம்ம அதனால் சந்தோஷம் கிடைக்கல. நம்ம யாருக்கு அது தேவையோ அவங்களுக்கு அதை கொடுக்கும்போது அங்கே ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, மனநிறைவு, அங்கிருந்து பெறப்படக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. நம்மளை அவர் வாழ்த்தணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் வம்ச பரம்பரை நல்லா இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறீங்க. பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது ஒரு வயோதிகர் அல்லது ஒரு கர்ப்பவதி நிற்கிறாங்க. வாங்கம்மா உட்காருங்க, ஐயா உட்காருங்கய்யா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உட்கார இடம் கிடச்சிதே அப்படின்னு நினைக்கிறாருல, அதுவே வாழ்த்தா மாறிடும். அவர் வாழ்த்தெல்லாம் வேண்டாம், அவர் சுயநலவாதியாக கூட இருக்கலாம். யாருங்க நன்றியாக நினைக்க போகிறா அப்படின்லாம் நினைக்கிறோம். அப்படியெல்லாம் மைண்டு பண்ணுற கன்னிங்கான வேலை இது. அதுக்கு இடம் கொடுக்காம அவங்க நன்றியாக நினைக்கிறாங்களோ நன்றியாக நினைக்கலையோ அவங்க கிரேட்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை கிரேட்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் சூரியன் அதிகாலையில் உதயமாகுது, அது எத்தனையோ கோடிக்கணக்கான ஜீவராசிகளுக்கு நன்மை பண்ணுது. அப்படி உதயமாகும் போது அது எதாவது எதிர்பார்க்குதா? அந்த மாதிரி நம்ம இருக்கணும். அப்படி வாழ்ந்தவன் தான் மகாபாரதத்தில் பார்க்கக்கூடிய கர்ணன். அந்த கர்ணனுடைய கேரக்டர் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய பிரபஞ்சம் அபண்டன்ட் ஆஃப் எனர்ஜியை வச்சுருக்கு. அது நமக்கு அப்படியே பொழிய ஆரம்பிக்கும். அப்படி பொழிய ஆரம்பிக்கும் போது இன்ப ஊற்றுக்கண் திறக்கும், வாழ்க்கையிலே ஆனந்தம்தான் மிஞ்சும், இன்பமே என்னாலும் துன்பமில்லைன்னு நம்ம பெரியவங்க சொன்னதை நம்ம அனுபவமாகும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் இன்பம் பொங்க, வாழ்விலே சந்தோஷம் நிரம்ப, என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்து என்று பாரதி சொல்வது போல நீங்கள் என்றும் சந்தோஷமாக இருப்பதற்கு இது ஒரு சிறந்த உபாயம். எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் வேதனையும் தான் கொடுக்கும். அதனால் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்ன நல்லது பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். நன்மையே நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும், நம் மூலமாக பிறருக்கும் நன்மையே உண்டாகும் என்று கூறிக்கொண்டு வாழ்க்கையிலே நீங்கள் மங்களகரமான மாற்றத்தை பெற்று உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேலான ஒரு சாதனைகளை செய்து நிறைவும் மகிழ்ச்சியும் பெற வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். இந்த ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவருடைய வாழ்க்கையிலும் இன்பமும் மகிழ்ச்சியும் பெருக வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளத்துடன். ஆசி பாட்காஸ்ட் by M.S. Ravishankar Raja.